வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாகும், அனைத்து மக்களுமே எதிர்பார்த்து அந்த யூஜிடிஆர்பியுடைய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவாங்களா மாட்டாங்களா, இதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதற்கான நியமன தேர்வை நடத்தியே ஆகணும். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா காமன் டெட்டுடைய ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காமன் டெட்டு அனைவருக்குமே இந்த காமன் டெட்டை நடத்தியே ஆகணும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டில் ஃபெயில் ஆனவங்களாலும் சரி, ஆசிரியர்கள் அனைவருக்கும் தற்சமயம் அரசு பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டெட் தேர்வை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பல கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இது எல்லாமே எதிர்கொண்டு காமன் டெட் ஃபார் ஆல் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமன் டெட்டை வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. இதோடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், பொறுத்து இருந்து. ஏன்னா நீதிமன்றத்தில் ஒரு இறுதி கட்ட தீர்ப்பு ஒன்று போயிட்டுருக்குங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ண 60 மார்க் எடுத்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை வழங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி வழுக்கும் கோரிக்கைகள் எல்லாமே நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து மக்களுக்குமே 60 மார்க் எடுத்தால் இனி வந்து பாஸ் என்ற அறிக்கையை கொடுக்க வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன முடிவுகளை நமக்கு விரைவில் கொடுக்க இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களும் அதற்கு தயார்படுத்தி கொள்ளுங்க உங்களை, ஓகேங்களா. ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும். நியமன தேர்வை ரத்து செய்வாங்களா, இந்த கேள்வி இருக்குது. ஸ்டாலின் வந்து இறுதியாக ஒரு கையெழுத்து போட போகிறாரு இந்த தேர்தலுக்குள்ளார. ஏன்னா தேர்தல் நடைமுறை விதிகளில் இருக்குது, புதிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரக்கூடாது. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, நாங்கள் நியமன தேர்வை ரத்து செய்வோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுப்போம், 2013 டெட்டில் பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸை நாங்கள் போடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னதுனால ஸோ இது எல்லாமே நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இது எல்லாமே இன்னும் ஒரு சில வாரங்களில் நடக்கும். ஊருக்கு நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நியமன தேர்வை ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதை பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். டெட்டில் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தை தற்சமயம் நெருங்கியாச்சுங்க. இதற்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறோம். ஆசிரியர்களுக்கு இந்த தேர்தலுக்கு முன்பாகவே பல மகிழ்ச்சியான செய்திகளை பள்ளிக்கல்வித்துறை வழங்க இருக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்றது தான் இந்த யூஜிடிஆர்பி எஜிடியோடைய நோட்டிஃபிகேஷன். ஸோ கிட்டத்தட்ட இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணுறேன் சார், இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை இன்னும் 2-3 நாட்களில் உங்களுக்காகவே தயார்படுத்திட்டு இருக்காங்க அதிக அளவு வேக்கன்சிஸோட. ஸோ 2026 யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இதை பார்ப்பதற்கு தயாராகிக்கொள்ளுங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.